உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கடவுளே, இன்னைக்கு நடக்க போற கல்யாண நாள் ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணும். பாட்டி ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க வரத்துக்குள்ள இந்த வீட்டை விட்டு எல்லா பிரச்சனையும் போயிடணும். என் வீட்டுக்காரர் அவங்க அம்மா கிட்ட ரியாவை வீட்டை விட்டு துரத்திட்டு மீனாட்சி அக்காவை உள்ள கூட்டிட்டு வரேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. அது நல்லபடியா நடக்கணும். மீனாட்சி அக்காவோட வீட்டுக்காரரு மீனாட்சி அக்காவோட சேர்ந்து வாழணும். இதெல்லாம் நடக்க நீதான் துணையா இருக்கணும். தீபா, கிளம்பலாமா? இந்த தாலி மீனாட்சி அக்கா கழுத்துல சீக்கிரமா ஏறணும்னு சாமி கிட்ட வேண்டிட்டு இருந்தேன். அண்ணியோட இந்த பிரச்சனைக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு முடிவு வந்துடும். அந்த ரியா இன்னைக்கே வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க. ஆனந்த் இந்த தாலியை கண்டிப்பா அன்னி கழுத்துல கட்டிடுவான். நானும் அதை பார்க்கதாங்க ஆர்வமா இருக்கேன். மீனாட்சி அக்கா என் கூட பிறக்காத சகோதரி மாதிரி. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நான் இந்த வீட்டுல கொஞ்ச நாள் இருந்தேன்ல, அப்பல இருந்தே அவங்க எனக்கு சப்போர்ட்டா இருந்தவங்க. கல்யாணத்துக்கு அப்புறமும் எனக்காக நிறைய செஞ்சிருக்காங்க. அப்படிப்பட்டவங்களோட வாழ்க்கையில பிரச்சனை வந்து இப்ப அவங்க கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கிறத நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நம்ம வீட்டுல நல்லது கெட்டதுன்னு எது நடந்தாலும் அவங்க வாசல்லே நின்னு பாக்குறது இன்னும் கொடுமையா இருக்குங்க. என்னாலேயே இதெல்லாம் தாங்க முடியலையே. அத்தையால எப்படிங்க தாங்கிக்க முடியும்? அவங்களும் மீனாட்சி அக்கா வாழ்க்கை நினைச்சு ஃபீல் பண்ணாத நாளே இல்ல. கவலைப்படாதீங்க, அவங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்து அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அத பாக்கதாங்க நானும் ஆவலா இருக்கேன். சரி, கிளம்பலாமா? இல்லங்க, இந்த தாலிய வச்சு கோவிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேன். சரிங்க, நீங்க போயிட்டு மண்டபத்துக்கு வந்துருங்க. என்னப்பா புது மாப்பிள்ள மாதிரி நிக்க வச்சுட்டு மேக்கப் எதுவும் இல்லையா? பா, அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சுப்பா. ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி சரி, பா, ஒரு கால் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆ சொல்லுங்க சார். மது, நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி அதை கரெக்டாக பண்ணிடுங்க. சரிங்க சார், நான் செஞ்சிடறேன். அது ரியாக்கு தெரியாம அவங்க வாயிலேயே எல்லா உண்மையும் வர வச்சு அந்த வீடியோவை எடுத்து எனக்கு அனுப்பிடுங்க. ரியாவுக்கு உங்க மேல எந்த டவுட்டும் வராமல் பார்த்துக்கோங்க. அந்த ரியா எவ்வளோ பெரிய கிரிமினல்னு எனக்கு தெரியும் சார். நான் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருப்பேன் சார். உங்களுக்கு வேண்டிய எவிடன்ஸை நான் கண்டிப்பாக ரெடி பண்ணி அனுப்புவேன் சார். அதில் எந்த தப்பும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் சார். சரிங்க, எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு முடிஞ்ச மண்டபத்துக்கு வந்துடுங்க. சரிங்க சார், நான் வந்துடுறேன். ரியா, இன்னையோட உன் கதை முடிய போகுது. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.